அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் யூசுப், காயல்பட்டினம். நான் இப்போ கேட்க போகிறது கேள்வி அல்ல, சந்தேகம். ஏன்னா ஏற்கனவே இங்கே 2 கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. அதில் கேட்க வர வேண்டிய சந்தேகங்களை கேட்குறேன். இறைவனுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்ற விவாதம். அதில் உங்களுடைய விவாதம், இறைவனுக்கு உருவம் உண்டு, ஆனால் நம்மை போன்ற உருவம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா, இப்போ லாஜிக்காக சிந்திச்சு பார்த்தா, உருவம் என்று எந்த ஒரு பொருள் உண்டாகுதோ, உருவம் ஆகிறதோ, அந்த பொருளுக்கு ஒரு அவுட்டர் லைன் இருக்கும், இருந்தால் தான் வரும். அது இங்கே அந்த பொருள் இருக்கும், இந்த லைனுக்கு அப்புறம் அந்த பொருள் இருக்காது. அப்போ இதிலிருந்து என்ன விளங்கு வருதுன்னு சொன்னால், உருவம் உள்ள ஒரு வஸ்து இடத்தின் பக்கம் தேவையாகும், ஸ்தலம். இப்போ நாம லாஜிக்கா எந்த ஒன்று ஒரு வஸ்துவின் பக்கம் தேவையாகின்றதோ அந்த வஸ்து இந்த வஸ்துவை விட முந்திவிடும். உதாரணத்துக்கு நம்ம ஆக்சிஜன் பக்கம் தேவையாகிறோம். இந்த பூமிக்கு ஆக்சிஜன் முதல்ல வந்துச்சா இல்லை நாம் தான் முதல்ல வந்தோமான்னு கேட்டால் சந்தேகம் இல்லாமல் ஆக்சிஜன் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை நம்பி இருக்கிறோம். அப்போ இறைவன் என்பவனுக்கு நம் போன்ற உருவம் இல்லாவிட்டாலும் அதற்கு உருவம் இருக்கின்றது. அப்போ அந்த உருவம் அந்த இடத்தின் பக்கம் தேவையாகும் பொழுது இறைவனை விட முந்தி அந்த இடம் வந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தின் பக்கம் தேவையானவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்வது அல்லாஹு சமது, அவன் எதன் பக்கமும் தேவையற்றவன். அதை போன்று அந்த இடம் அவனுக்கு முந்தி விடுகிறது. ஆனால் அல்லாஹுக்கு இஸ்மு இருக்குது, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர், அவன் முதலானவன். அப்ப இடம் முந்தும் போது அவன் பிந்து ஆகின்றான். இப்ப நாம இடம் இல்லாம நாம இங்க இருக்க முடியாது, இடத்தை நம்பி தான் நாம இருக்கிறோம். இதே போல அல்லாஹ் தஆலா அர்ஷில் இருக்கிறான். ஆனா குர்ஆன்ல அர்ஷ 8 மலக்குகள் சுமக்கிறதா வருது. நாம் என்ன கேட்கிறோம், அல்லாஹ் தஆலா மலக்குகள் சுமந்துட்டு இருக்கிறாங்களா? இது என்னுடைய சந்தேகம். அதே போல இப்ப பிறையை பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம நீங்க ஒரு மாநிலத்தை கொண்டு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, மாநிலத்தை கொண்டு முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஊரினுடைய எல்லை இப்ப களியக்காவில இருக்குது, தமிழ்நாட்டினுடைய எல்லை களியக்காவில. இல்லைன்னா மெட்ராஸுக்கு அந்த பக்கம் போனால் அரக்கோணம் தாண்டி போயிடும். அதுக்கு அடுத்த ஆந்திரா இருக்கும், இல்லை இந்த பக்கம் கேரளா இருக்கும். இப்போ ஒரு 4 கிலோமீட்டர்ல இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல பட பார்க்குறாங்கன்னு வைங்க. 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள், அந்த ஊரில் உள்ள முஸ்லீம்கள் மெட்ராஸ்ல பார்க்குற பறையை எடுக்கணுமா, இல்லை 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் உள்ள பறையை எடுக்கணுமா? அதாவது இந்த உருவம் இருக்குது இல்லைங்கிற விஷயத்தில் சில கேள்விகள் அவர் கேட்குறாரு. அவர் தர்க்க ரீதியாக தான் அந்த கேள்வியை கேட்குறார். அப்போ ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு விஷயம் நிரூபணமாகும் பொழுது அதில் தர்க்கத்துக்கு வேலை கிடையாது. அரிசில் அல்லாஹ் இருக்கிறான்னு குர்ஆனில் இருக்குது. அரிசை வானவர்கள் சுமக்கிறார்கள். ஒய் அஹமில் அரிச ரப்பிக்க போக்கவும் யௌமைதீன் சமானியா, 8 வானவர்கள் அன்றைய தினம் வான உலகத்தில் அழித்த பிறகு அப்போ கூட வானத்தை அரசு சுமந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம மூமின்கள் என்ன நம்பணும்னு கேட்டால், அல்லாஹ் அரசில் இருக்கிறா சொல்கிறான். பல இடங்களில் குர்ஆன்ல, ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் திருப்பி அதை சொல்கிறான். அரசுங்கிறத ஒரு பொருளாக சொல்லி காட்டுகிறான், மெட்டீரியலாகத்தான் சொல்லி காட்டுகிறான், சுமப்பார்கள்னு சொல்லி காட்டுகிறான். ஹதீஸில் அதனுடைய கால் இருக்கும், அரசுக்குள்ள நிழல்லாம் இருக்கும், அதில் 7 பேருக்கு நிழல் கொடுக்கப்படும்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு மெட்டீரியலாகவும் ஒரு பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்குன்னா இறைவன் அதில் தேவை இருக்கிறான் என்று அதை அர்த்தம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் அப்படி படைத்து அவன் அதை சொல்கிறான்னு நம்ம என்ன செய்யணும், நம்பிடணும். இது மார்க்க ரீதியான ஒரு பதில். லாஜிக்கில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் லாஜிக்கில் உருவமற்ற ஒரு பொருளுக்கு தான் இடம் வேணும். இப்போ காற்றுக்கு இடம் இல்லாமல் காற்று இருக்குமா? ஸ்பேஸ் வேணும்ல, ஸ்பேஸ் இல்லாட்டி இப்படி காற்று இருக்குங்கிறேன். ஒளி வேணும்னா அதுக்கு ஸ்பேஸ் வேணும்ல, ஸ்பேஸ்லான ஒளி நிற்கும். அப்போ இப்போ இறைவனுக்கு அவுட்லைன் போட்டு காட்டுற மாதிரி அவுட்லைனில் இப்போ காற்றுக்கு உருவம் இல்லை. இந்த காற்று எங்கே இருக்கு? ஒரு இடத்துலான இருக்கு. உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அப்போ இடத்தின் பக்கம் தேவையாகுது. உருவம் இருக்குன்றாலும் இடத்துல தேவையாகுது. உருவம் இல்லைன்றாலும் உருவம் இல்லாது எங்கே இருக்கு? உருவம் இல்லாத எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உருவம் எதுக்கு நீங்கள் சொல்ல முடியும்? கற்பனை மெட்டீரியல் இல்லாமல் கற்பனையை சொல்லி இல்லை, அறிவு சிந்தனை கவல், அதுக்கு தான் உருவம் இருக்காது, அதுக்கு தான் இடம் தேவைப்படாது. அது கூட ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அது கூட என்ன இருக்கும், ஒரு மூளையில் இருக்கும், சிந்தனையில் இருக்கும்னு வரும், அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு பொருளாக காட்ட இயலாது. இப்போ உருவமற்றவன் இறைவன் நீங்கள் சொன்னாலும் அங்கே என்ன கேள்வி வரும், லாஜிக்கு வரும். உருவமற்றது இருக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒன்று வேணுமே, இந்த காற்றுக்கெல்லாம் தேவை தானப்படுது,
வெளிச்சத்துக்குலாம் தேவை தானேப்படுது, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தானே அந்த வெளிச்சம் அந்த இடத்துல இருக்க முடிகிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்துக்குமே தான் ஸ்பேஸ் வேண்டி இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அவள் உருவம் அல்லாஹ் உருவம் இல்லைன்னு சொன்னால் உருவம் இல்லாததுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால அப்போ அல்லாவே இல்லைன்னு சொல்லணும். கடைசியில் என்ன சொன்னால் தான் சரியாக வரும், அல்லாஹ் இல்லைன்னு சொன்னால் தான் இது கரெக்டாக வருமே, இந்த லாஜிக்கு உடையுமே தவிர அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யாது, உருவம் இருக்குண்டாலும் அதுக்கு தேவை இருக்குது, உருவம் இல்லாட்டாலும் என்ன இருக்குது தேவை இருக்குங்கிறது தான் அது ஒன்று. ஒளி கூட ஒரு மெட்டீரியல்னு சொல்லிவிட்டான் வழங்குதா, இப்போ கண்டுபிடிச்சி அது ஒரு அடிப்படையில் நீங்கள் விளங்கிக்கணும். இன்னொன்று என்ன விளங்கணும்னா, ஒன்று இப்போ நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்னு வைங்களேன், வச்சுருக்கிறேன், இது எனக்கு தேவைக்காக வச்சுருக்கேனா சும்மா வச்சுருக்கேனான்றது நான் எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பொறுத்த ஒரு விஷயம். இப்போ அல்லாஹ் மலக்குகளை வச்சுருக்கான்னு நீங்கள் நம்புறீங்க, அதுலேயும் இதே மாதிரி கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் மலக்கு வச்சுருக்கான், மலக்கின் பக்கம் அல்லாஹ் தேவையாகிறான், இதே மாதிரி கேட்குறதா இருந்தால் அவனே செய்ய வேண்டியதானே. உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு மலக்கு, மழை பெய்ய வைக்கிறதுக்கு ஒரு மலக்கு, வகியை கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு மலக்கு. அப்போ இவங்கெல்லாம் அல்லாவுக்கு தேவைப்படுறாங்க, அல்லாஹ் தேவை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால மலக்குன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்ல முடியும். தேவைக்காக வச்சு ஒரு விஷயத்தை தேவைக்கும் வச்சுருப்பான், தன்னுடைய கௌரவத்துக்கு வச்சுருப்பான், எத்தனை விஷயத்துக்கு வச்சுருப்பான். ஒருத்தன் தேவைப்படாத ஒன்றை கூட என்ன செய்வான், அவன் வச்சு தான் இருப்பான். ஒரு 1000 பேர் வேலைக்காரனை வச்சுருந்தா எனக்கு பெருமைன்னு கூட ஒருத்தன் வேலைக்காரனை வச்சுருப்பான், 1000 பேர்ட்ட வேலையை வாங்க மாட்டான், ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் வர்றது அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், அது கூட வச்சுருப்பான். அப்போ நம்ம என்ன விளங்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் செட்டப்பில் வரும்போது அவனுக்கு எதுவும் தேவையில்லைங்கிறது தானே உங்கள்ட்ட கொள்கை. தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இதை சொல்லுங்கள், அப்படித்தான் அதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர நீங்கள் இந்த லாஜிக்கு உதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அல்லாஹ் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த லாஜிக் என்ன செய்யாது. அப்போ அல்லாஹ் இல்லைன்னு சொன்னால் அது வேறு லாஜிக்கில் இருக்கிறான்னு நிரூபிக்க வேண்டி வரும். இல்லைன்னு அதுக்கான இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இல்லைன்றீங்கன்னா இருக்கிறான்ங்கிறதுக்குரிய ஒரு பொருள் உண்டாகிறதா இருந்தால் எப்படி உண்டாகும்னு போனோம்னு சொன்னால் பழையபடி இருக்கிறான்னு தான் நிற்கும். அதனால உருவம் இருக்குன்றாலும் சரி இல்லைன்றாலும் சரி அது ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு இடம் வேணும். உருவம் இல்லாத பொருளும் என்ன இருக்கு, ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு பலூனில் ஊதுனா காற்றுக்குள்ளே நிற்குதா இல்லையா, ஒரு இடத்துல காற்றுக்கு உருவம் இல்லை, அதுக்குள்ளே நிற்கிது. இங்கெல்லாம் நிற்க தான் செய்யுது காற்று. இது ஒரு அளவுக்கு மேலே அப்புறமேல இருக்காது, காற்று மண்டலம் கிடையாது தானே, எல்லா இடத்துலையும் கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்பேஸை வளைச்சிக்கிட்டு தான் நிற்கிறது. அப்படிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை நம்ம மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்ன நம்பணும். அவனுடைய சூட்சுமத்தை நம்ம விளங்கிக்கிற இயலாது. அவன் உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அது அந்த ஸ்பேஸின் பக்கம் தேவை இருக்கான தேவை கிடையாது. அவன் தானே படைச்சான், அவனே படைச்ச ஒன்று அவனுக்கு எப்படி தேவையா இருக்கும். அரிசி அவன் தான் படைச்சாங்கும் போது அவனுக்கு தேவை கிடையாது வச்சிருக்கிறான். தேவை இந்த பேனா எனக்கு தேவையில்லை அப்படின்னா பேனா வச்சிருப்பேன், யாரை கேட்க முடியுமா. எழுதவே செய்யாத நான் சும்மா பாக்கெட்டில் வச்சிருப்பேன். நீங்கள் செய்யலாம்னு அல்லாஹ் என்ன செய்வான், தேவையில்லாத விஷயங்களையும் அவன் வைத்திருந்தால் அதன் பக்கம் அவனுக்கு தேவை என்று என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவன் கண் இருந்தால் கண்ணு தேவை, கண்ணின் பக்கம் தேவைப்படுறான். கை இருந்தால் கையின் பக்கம் தேவைப்படுறான். அவன் உயிர் இருந்தால் உயிரின் பக்கம், அப்போ அல்ல உயிரற்றவன் கூட சொல்ல வேண்டியது. ஐயெல்லாம் இருக்குல்ல, உயிர் இருந்தால் உயிரின் பக்கம் தேவைப்படுறான். மூளை இருந்த அறிவு இருந்தால் அறிவின் பக்கம் தேவைப்படுகிறான். கேட்ட கேள்வியின் இப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால இந்த தேவைப்படுறாங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி விளங்கணும், இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு தேவைங்கிற அடிப்படையில் கிடையாதுன்னு முடிஞ்சு வச்சுக்காத. அப்படித்தான் இணைச்சி விளங்கணுமே தவிர இப்படி விளங்கக்கூடாது. ஒன்று. அடுத்து என்னன்னு கேட்டால், பிறை சம்பந்தமாக சொன்னதில் ஒரு டவுட்டு தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நம்ம தமிழகத்தில் ஒரு பகுதின்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் பார்டரில் இருக்கிறாங்க, மாநிலத்துடைய பார்டரில் இருப்பாங்க. இப்போ பேரணாம்பட்டில் இருக்கிறாங்க, இந்த களியக்காவலில் இருக்கிறாங்க. பேரணாம்பட்டில் தாண்டினா ஆந்திரா வந்துடும், களியக்காவலில் தாண்டினீங்கன்னா கேரளா வந்துடும். ஆனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் அங்கே ஒரு ஊரில் பிறையை பார்த்துருப்பாங்க. கிட்டத்தில் இருந்தால் இருக்குது பக்கத்தில், அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது சென்னை எத்தனோ ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இருக்கும், அதை தமிழகம் ஏற்றுக்கொண்டா தூரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான். என்ன சொன்னது, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது மார்க்கம் ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கிறேன், அதில் மார்க்கத்தில் லிமிட் போட்டால் தானே மீறின பேச்சு வரும். நம்ம எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறோம், ஒரு விடுமுறை, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சந்தோஷம், ஒரே மாதிரியான ரூலு, அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் எடுத்தோம்னு சொன்னால் எல்லாரும் என்ன சேர்ந்து பெருநாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட முடியும் அப்படின்னு நம்ம அனைவருமா சேர்ந்து இந்த முடிவை எடுத்தால் அதை பண்ணிட்டு போங்க. அல்லது இந்த பார்டரில் இருக்கிற ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வேற முடிவு எடுக்கிறாங்க, எல்லாருமே கூடுறாங்க. நம்ம அப்படி எடுக்க தேவையில்லை, நம்ம இங்கிட்ட அங்கிட்ட எது கிட்ட இருக்குன்னு பார்ப்போம், கிட்ட உள்ள தகவலை ஏற்றுக்கிறோம் அவர்கள் எடுத்தார்களே ஆனால், அவங்க எல்லாரும் கூடி அப்படி ஒரு முடிவு எடுத்து பார்டரில் இருக்கிறவங்க எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதை குற்றம் சொல்ல முடியாது. அந்த நிலைப்பாட்டிலும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது மார்க்கத்தில் சொல்லப்படாமல் நம்மளா எடுக்கிற முடிவு தான். ஆனால் எதுக்காக நம்ம எடுக்கணும் இந்த முடிவு, தமிழ்நாடுன்னு சொல்லி எடுக்கிறோம். இது தமிழ் நாட்டுக்கு மட்டும் வராது, மாநிலத்துக்கு நாட்டுக்கே வரும். இந்தியாவுடைய கடைசி பார்டரில் வாங்க, காஷ்மீர் பார்டரில் இருக்கிறவங்க பாகிஸ்தானில் பார்த்து அவங்க அறிவிச்சானா இந்தியாவோட விடுமுறை கூட முடியுமா? அங்கே கூட இது வரத்தானே செய்யும்.
இந்தியாவுடைய லாஸ்ட் பார்டரில் இருக்கிறவன் வந்து பாகிஸ்தானில் உள்ளதை எடுத்துக்கலாமான்னு நாடு கடந்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஊர் கடந்து வர்ற மாதிரி, மாவட்டம் கடந்து வர்ற மாதிரி நாடு கடந்தும் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அதனால் அது நம்ம எடுக்கிற முடிவுன்னு வரும் பொழுது நம்ம என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுக்கு பயந்து இதுதான் கரெக்ட், அது நினைச்சது அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு வருஷம் இது, ஒரு வருஷம் அது, எவ்வளோ அப்படின்னு போனோம்னா குழப்பமாயிரும். நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு ஒரு நிலையை எடுத்துக்கிறங்க, அதில் உறுதியாயிருங்க, அவ்வளோதான்.